வாங்க வணக்கம். இட்ஸ் மீ யசோதா மணிகண்டன். நம்ம மைமா மசாலால தண்ணி குழம்பு பொடி வச்சு மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்ன காஞ்சிடுச்சுங்க, ஆனியன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குங்க. நம்ம தண்ணி குழம்பு பொடியில ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா வாசம் வந்துருச்சுங்க. வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துட்டு போறோம். வாங்க, மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ மட்டன் எப்படி வணக்கி விடலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. 3 தேக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம மைமா மசாலாவோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து சுண்ட வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கறி தண்ணி விட்டு வேகட்டும். நம்ம குக்கர் மூடியை இப்படி க்ளோஸ் பண்ணாம ஆப்போசிட்ல இப்படி திருப்பி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா சேர்த்து வச்சுங்க. தண்ணி குழம்புக்கு இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. விசில் போட்டுக்கலாங்க. 5 விசில் வந்துடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவு வெந்திருக்குன்னு. ஓப்பன் பண்ணி வச்சுங்க. மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். வாங்க, தண்ணி குழம்பு ரெடிங்க. நம்ம மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணி கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாங்க. இல்லை இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி குழம்பு பொடி வச்சு மட்டன் தண்ணி குழம்பு செஞ்சுருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.